கோகாமஸ் மருந்து ஒழித்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் கிளியராக இருக்குது. பார்க்க நல்லா மரம் நல்லா பச நல்லா இருக்குது. அதாவது 2 வருஷமாயிட்டு எனக்கு ஈல்டு தீர குறைவாக இருந்தது. இந்த மருந்து கொடுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் ஈல்டு நல்லா வர மாதிரி தெரியுது. அதனால் மீண்டும் இந்த மருந்து ஒருபாடு அவசியப்படுது. இந்த மருந்து நல்ல ஒரு மருந்து. என் பேர் சாமி. இடுக்கி மாவட்டம் மூணாறு பஞ்சாயத்து தலையார் காப்பி ஸ்டோர் கரையில் எனக்கு ஒரு 12 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் ஏலம், காப்பி, குருமிளகு இந்த மாதிரி உள்ள விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏலம் ஒரு 100 செடி இருக்குது, 2வது வருஷ செடி. அடுத்து எனக்கு குருமிளகு வந்துட்டு ஒரு 500-600 கிலோ உணக்காக கிடைக்கும் காஞ்ச மிளகு. காப்பி ஒரு 1.5 டன் காப்பி கிடைக்கும். 1500 செடி பக்கம் காப்பி இருக்குது. அதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்து செடி. பின்ன அது அல்லாமல் சின்ன பாக்குகள் ஒரு 500-600 பாக்கு தை மரமாக சின்ன மரமாக இருக்குது. இது மங்களம் பாக்கு ஒரு 150 பாக்கையில் 4 வருஷம் கழிஞ்சு 5வது வருஷத்துக்குள்ள மரம். முன்னாடி ஹீல்டு குறைவாக தான் இருந்தது. இப்போ இந்த கோகாமஸ் மருந்து ஒழித்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் கிளியராக இருக்குது. அதாவது 150 மரம் இந்த 5 வருஷத்துக்குள்ள பாக்கு. அது அல்லாத ஒரு 25 வருஷம் பாக்கு ஒரு 450 பாக்குக்கு மேலே இருக்குது. அது அல்லாமல் ஒரு 450 பாக்கு 1 வருஷம் கண்டு. இது இப்போ இந்த 150 பாக்கில் 2வது வருஷம் தான் நாங்கள் ஈல்டு எடுக்கோம். பாக்கி அந்த பக்கம் ஒரு 450 பாக்கில் உள்ளது 20 வருஷமாக ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் 6 லிட்டர் மருந்து வாங்கி உபயோகப்படுத்தியிருக்கோம். இனி இந்த மருந்து எங்களுக்கு இஷ்டம் போல் வாங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப தாற்பயமாக இருக்குது. பார்க்க நல்லா மரம் நல்லா பச நல்லா இருக்குது. அதாவது 2 வருஷமாயிட்டு எனக்கு ஈல்டு தீர குறைவாக இருந்தது. இந்த மருந்து கொடுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் ஈல்டு நல்லா வர மாதிரி தெரியுது. அதனால் மீண்டும் இந்த மருந்து ஒருபாடு அவசியப்படுது. இந்த மருந்து நல்ல ஒரு மருந்து.